Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா difference between sigma bond and pi bonds தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெண்டுமே வந்து கோவலண்ட் bonds தான். எப்போ வந்து sigma bond pi bond ஆகும்னா அந்த atomic orbitals overlap ஆகுது பார்த்தீங்களா, அப்பதான் வந்து சிக்மா பாண்டா இல்ல பை பாண்டான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சிக்மா பாண்டுனா ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் ஆச்சுன்னா அது சிக்மா பாண்டு, இதே சைடுவேஸ்ல ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பை பாண்டு. ஸோ ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ பென்சிலோட டிப்பு பார்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் டிப்பு பார்ட்டு. ஸோ இன்னொரு பென்சில் எடுத்துக்கோங்க, அதோட டிப்பு பார்ட்டு. ஸோ இந்த 2 டிப்பும் வந்து ஓவர்லாப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சிக்மா பாண்டு. இதே பென்சில் வந்து இந்த சைடு வேஸ்ல அடிச்சுக்கோங்க, இது வந்து டிப்பு பார்ட்டு. அதே மாதிரி 2 பென்சிலும் வந்து இந்த சைடுல வந்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆச்சுன்னா இங்க வந்து பை பாண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த சிக்மா பாண்டு எதுலாம் ஆகும்னா எஸ்எஸ்ல ஆகும், எஸ்பி ஆர்பிட்டல் ஆகும், அதே மாதிரி எஸ்டில ஆகும், பிடில ஆகும். அதே மாதிரி பை பாண்ட்ஸ் வந்து பிபி ஆர்பிட்டல்ஸ்ல ஆகும். ஸோ இந்த பிக்சர் பாருங்க, இமேஜ் எஸ்எஸ்ல ஆனா எப்படி வரும், எஸ்பில ஆனா எப்படி ஆகும், அதே மாதிரி பிபில ஓவர்லாப் ஆனா எப்படி ஆகும்ன்றத பாருங்க. இதெல்லாமே வந்து சிக்மா பாண்டு. இதே வந்து பிபி வந்து ஓவர்லாப் சைட்வேஸ்ல ஆச்சுன்னா இதுதான் இப்படிதான் ஆகும். இந்த சைட்வேஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து பை பாண்டா மாறும். ஸோ எப்பவுமே வந்து சிக்மா பாண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து எப்பவுமே வந்து சிக்மா பாண்டு தான். அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பாண்ட் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து பை பாண்டு தான் வரும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்பவுமே வந்து சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ், இது மூணுத்துலயுமே வந்து இந்த சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும். ஆனா இந்த பை பாண்ட்ஸ் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த பை பாண்ட் இருக்கும். அதே மாதிரி சிக்மா பாண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், இது வந்து லெஸ் ஸ்டேபிள். ஏன் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்குதுன்னா அது நல்லா டைட்லியா பேக்கட் ஆயிருக்கும் இல்லையா, ஏன்னா வந்து ஹெட் டு ஹெட்ன்றதுனால அது நல்லா டைட்டா பேக் ஆயிருக்கும். ஸோ அது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும், இது லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இது லெஸ் ரியாக்டிவா இருக்கும், இது மோர் ரியாக்டிவா இருக்கும். இது வந்து டைட்டா பேக் பண்றதுனால இதுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவை அது பிரேக் பண்றதுக்கு, அந்த பாண்ட் பிரேக் பண்றதுக்கு. இதுக்கு வந்து லெஸ் எனர்ஜி தான் ஆகும் அதை பிரேக் பண்றதுக்கு. இதனோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து எங்க இருக்கும்னா பிட்வீன் த நியூக்ளியர் இருக்கும். அதே மாதிரி இதனோட எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க இருக்கும்னா அபவ் அண்ட் பிலோ த நியூக்ளியர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, சிங்கிள் பாண்டா இருந்ததுன்னா அது எப்பவுமே வந்து சிக்மா பாண்டு தான். இதே வந்து டபுள் பாண்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிக்மா பாண்டு, செகண்ட் ஒன் வந்து பை பாண்டு. இதே வந்து ட்ரிபிள் பாண்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவுமே சிக்மா பாண்டு, செகண்ட் ஒன் வந்து பை பாண்டு, தேர்ட் ஒன்னும் பை பாண்டு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.